ஓம் நமச்சிவாய சிவாய நமக சிவே 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 சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. இன்று திருமண தோஷம் நீங்க திருமணம் நல்ல விதமாக நடைபெற வேண்டும் என்கின்ற தலைப்பிலே சில அற்புதமான நடந்த எல்லோருக்கும் தெரிந்த புராண கதைகளை ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் தந்ததை உங்களுக்கு அப்படியே தருகிறோம். தென்புலம் எகிடுவாய் யார் சொன்னார்? திருக்கைலாயத்திலே ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வருடைய திருமணமானது நடக்கும்போது தென்புலம் உயர்ந்து கொண்டே போச்சு, வடக்கே கீழே இறங்கிவிட்டது. இந்த நிலை சமநிலை வர வேண்டும் என்று அகஸ்திய பெருமானை கூப்பிட்டு, அகஸ்தியா நீ தென்புறம் போ என்று உரைத்த பொழுது ஏதும் பேசாமல் மௌனமாக இறைவன் இட்ட ஆணையை ஏற்று அகஸ்தியர் லோபமாதா பல இறைத்தலங்களில், குறிப்பாக அகஸ்தியான் பள்ளி பல இடங்களிலே சென்று அங்கிருந்து திருக்கைலாய கல்யாண திருக்காட்சியை கண்டார். இது எல்லோருக்கும் தெரியும். அப்படி தரிசனம் செய்த இடங்கள் பல இருக்கின்றன. ஏன் அவர்கள் மூலம் இன்னும் பல மனிதர்களுக்கு அப்படி திருக்கல்யாணம், ஏன் கனவில் கூட ஒரு கல்யாணம் நடந்தது மாதிரி பார்த்தேன் சார். நேற்று கூட எங்கள் ஊரில் சுவாமிக்கு கல்யாண உற்சவம் நடந்தது. தினமும் திருப்பதியிலே திருக்கல்யாண உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்படி திருக்கல்யாண உற்சவம் தினமும் பல யுகம் நடந்து கொண்டு இருந்த இடமே ஸ்ரீ கல்யாண மகாதேவி திருவாரூர் அருகிலே. இப்படி அகஸ்தியர் பெருமானை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி எண்ணற்ற, அதாவது பல இடங்களிலே அவருக்கு தனது திருமண கோலத்தை அப்படியே காட்டி அருளினார் என்பது வரலாறு. பல அரிய திருமண கோல தரிசனங்களை தந்து திருமண தடங்களையும் திருமண வாழ்க்கையிலே நிறைந்திருக்கும் பல தோஷங்களையும் தீர்க்கின்றார் இறைவன். இப்படி பல குடும்பத்திலே அவசர கோலத்திலே திருமணம் நடந்து பெற்றோர்கள் சம்மதமின்றி கல்யாணம் நடந்து, அதுவும் குறிப்பாக பல தவறான சத்திரத்திலே அசம்பாவிதங்கள் எத்தனையோ மாது சூது அப்படி என்று நினைப்பார்கள். சிகரெட்டு ஊதுவது, சீட்டாடுவது, இப்படிப்பட்ட சத்திரங்களில் திருமணம் செய்து மற்றும் மந்திர குறைபாடு, வேத மந்திரங்கள் ஓதும் போது தவறான மந்திரங்களையோ, மந்திரம் தெரியாமல், அதனுடைய அர்த்தம் தெரியாமல், அதனுடைய மந்திர சொல் குற்றமாக மந்திர குறைபாடுகள் ஏற்பட்டு இதுவே கடுமையான நோய்களில் வாடும் குடும்பத்தில் இவர்களும் போய் சம்பந்தம் செய்து விடுவார்கள். அப்படி படுத்த படுக்கையில் இருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா, அவர் இறப்பதற்குள் கல்யாணம் செய்து விட வேண்டும். தாய் படுத்த படுக்கையில் இருக்காங்க, அவங்க உயிர் போகிறதுக்குள்ள இவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதான் பேசி முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. அங்கே தான் வந்து வேதனை ஆட்டும், சோதனை ஆட்டும். ஆகையினால இப்படி ருது கால தோஷங்கள் போன்றவற்றின் காரணமாகவும் திருமண வாழ்வில் எவ்வளவோ எண்ணற்ற துன்பங்கள் ஏற்படும். இவை ஒவ்வொன்றையும் தீர்த்திடவே பல ஆலயங்களிலும் இறைவன் இன்றும் திருமண கோலத்தோடு காட்சி தருகின்றார். இப்படி திருமணம் நிகழ்ந்த கல்யாணம், அதாவது சத்திரத்தில் எத்தனையோ அசம்பாவிதங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, நிகழ்ந்திருக்கக்கூடும். இவை நடக்கக்கூடாது, ஆலயங்களில் மட்டும்தான் நடக்க வேண்டும். இதை பலமுறை சொல்லியாச்சு. இவையும் தம்பதிகளை கண்டிப்பாக பாதிக்கும். இதனால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நல்ல நேரத்தில் நிகழ்த்தவே முடியாமல், உதாரணமாக பொங்கல், வரலட்சுமி விரதம் போன்ற நல்ல இறை காரியங்களை கடைபிடிக்கவே முடியாமல் போய்விடும். இதற்கு பரிகாரம் அளிப்பதற்காக கும்பகோணம் திருநாகேஸ்வரம் அருகில் உள்ள தண்டம் தோட்டம் கிடையாது, தண்டம் தோட்டம். இங்கே சுவாமி ஸ்ரீ நடனபுரீஸ்வரர் ஆலயம் நமக்கு அற்புதமான பலனை தருகிறது. ஸ்ரீ அகஸ்தியருக்கு திருமணத்தினுடைய அப்படியே திருக்கோல காட்சியை தந்து இறைவன் ஆட்கொண்ட அற்புத இடம் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது. இந்த ஸ்தலத்திலே அதனுடைய சிறப்பே எப்பேற்பட்ட திருமண தடங்கள் தீர்வதுடன் திருமண வாழ்வில் தடங்களையும் தீர்ப்பதாகும். இங்கு சந்தனம், புனுகு, ஜவ்வாது கலந்த அந்த ஒரு
பசையை அரசு ஆள் வேம்பு சமுத்திகளை அதில் தடவி வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் சுவாதி நட்சத்திர நாளிலே அனுமதி பெற்று ஹோமம் வளர்ப்பதாலும் மேலும் குங்குமம் இறைவனுக்கு சாத்திய குங்கும காப்பு, தாய்க்கு அம்பாளுக்கு சாத்திய குங்கும காப்புகளை நிறைய பெற்று இப்பொழுதே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஆடி மாதம் குங்கும காப்பு பூவாளூரில் நடக்கிறது. இதை நிறைய நிரப்பி குங்கும சுமையில் பெரிய பெரிய குங்கும சுமையில் நிரப்பி முழுவதுமாக அப்படியே கொஞ்சம் கூட அரையும் குறையுமா கொடுக்காதீங்க. இதை ஜாதி மத இனபேதமின்றி ஏழைகளுக்கு எத்தனையோ பரம ஏழைகள் இருக்கின்றார்கள். பெண்கள் ஆலயத்திற்கு வருவார்கள். அப்படியே கோயில் அந்த வாசல்ல உள்ள நுழையும் போது நின்றுக்கிட்டு அந்த குங்கும சுமையோட குங்குமத்தை அதுவும் சுமங்கலிகளுக்கு நீங்க தானம் அளிப்பதால் மேற்கண்ட வகையிலே எவ்வளவோ பெரிய திருமண வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீரும். நடக்கவே இல்லை என்று இயங்குகின்ற திருமணம் நல்ல விதமாக நடந்து வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம். அதனால்தான் அடிக்கடி வீட்டில் ஒவ்வொரு இல்லத்திலும் குங்குமம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸ்டிக்கர் போட்டு எந்த வீட்டிலும் இருக்கவே கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்ப்பம் தரித்த தாய்மார்கள் இந்த புரட்டாசி மாதம் முடியும் வரை மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகின்ற, எண்ணுகின்ற, சாப்பிடுகின்ற செயல் அத்தனையும் அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவலாம் அல்லது குழந்தையை பாதிக்கலாம். ஆகையினால் திருஷ்டி உண்டு, திருஷ்டி இல்லை கிருஷ்ண பிள்ளை என்று சொல்லுங்கள். இப்பொழுது எத்தனையோ பேருக்கு பல இறையருளால் பெரியவர்கள் ஆசிலால் எத்தனையோ பேர் குழந்தைகள் பெண்கள் கர்ப்பமடைந்திருப்பார்கள், மாதமாக இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமது வாத்தியார் அவர்களிதை போன மாதம் கொடுத்துள்ளோம். இப்படி திருமண தடங்கள் அது முடிஞ்சா எனக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது. அடுத்தது குழந்தை பிறக்கணும், அடுத்தது சொந்த வீடு வாங்கணும், வெளிநாடு போகணும், கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது சொல்லுவார் நமது கிருவானந்த வாரியார், நம்ம வயிறு கொண்டா 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 கொண்டான்னு அண்டா அண்டாவை கேட்கும், போருன்னு சொல்லாது. அது போல ஒரு சிரிப்பா சொல்லுவார். அதே போல அந்த காலத்துல மாப்பிள்ளை எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது பத்தாது, கொண்டா 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 கொண்டா, என்ன கொடுத்தான் உங்க அப்பா என்ன கொடுத்தான்னு கேட்டு இவர்கள் 2 பேரும் திருப்திப்படுத்த முடியாது. நேற்று நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டுருப்பான், இன்னைக்கும் பசி எடுக்கும். இப்படி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இப்படி எங்கெல்லாம் நீங்கள் செல்லுகின்றீர்களோ செல்லும் பொழுதெல்லாம் வீண் பேச்சுகளை பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி விடுவீர்கள். அந்த நேரத்தில் இறைநாமம் சொல்லும்போது அலுப்பு. எவ்வளவு தடவை சொல்றது சார்? இதை பெண்கள் அதிகமாக செய்ய கற்றுக்கொண்டு விட்டார்கள். இறைநாமத்தை இல்லை, அக்கப்போரு பேச்சு சீரிகிறது. வீட்டில் உள்ள சண்டையை அப்படியே மனமாற உடல் பூரா ஏற்றி கொள்றது. வெளியில் போவது, அங்கே சண்டை, வேலையில் சண்டை, உத்தியோகத்தில் சண்டை, வெளியில் சண்டை, வீட்டில் சண்டை, குடும்பத்தில் சண்டை, குழந்தைகளின் பாசத்துடன் இருப்பதை தவிர்த்து விடுகிறார்கள். இது வேதனைக்குரியது. நடந்ததெல்லாம் நடந்ததை விட்டு விடுங்கள். இப்பொழுது திருமண கோல இறைவனுடைய திருக்காட்சியை பார்த்து ஆனந்தம் கொள்வோம். ஏன்னா எதிர்காலமானது இப்பொழுது பாருங்கள், வறுமை ஒரு பக்கம் வாதாடுகின்றது, வளமை ஒரு பக்கம் வாதாடுகின்றது. இப்பொழுது எல்லாம் இருந்தும் கையில பதவி இருந்து கூட கைப்பேனா கையெழுத்து போட முடியல சார். நான் ஒரு அதிகார பதவியில இருக்கேன், ஒரு ஆசிரியராகவோ ஒரு அதிகாரியாவோ இருக்கேன், எனக்கு இவ்வளவு சட்டம் என்ன இடிக்குது என்ன இல்லை, பல குற்றங்கள், பல பேர் செய்து வைத்த குற்றங்களை தான் தலையில் சுமந்து கொண்டு வாழும் நிலைமை, யாரோ செய்கின்ற தவறு யார் மேலோ வந்து விடுகின்றது. அந்த காலத்தில் சொல்வார்கள், குட்டி குழச்சி நாய் தலையில இந்த வம்பை வச்சிருச்சு சார், நாங்க என்ன சார் பண்ணுவோம்? இவன் போய் வம்பு எடுத்துட்டு போய் எதிர்த்த விட்டோட சண்டை இல்லாத தெருவோ வீடோ கிராமமோ இல்லை என்ற நிலைக்கு வந்து விட்டது. காரணம் பித்ரு சாபங்களே. அவரவர்கள் குலதெய்வ வழிப்படி குல வழக்கப்படி அமாவாசை மாதப்பிறப்பு இவைகளெல்லாம் கொண்டாட வேண்டும். இப்பொழுது ஒன்றும் குற்றமில்லை, இப்பொழுது திருத்திக் கொள்ளலாம். வீட்டில் மொக்குமாவு கோலம் போட்டு எறும்புகளை கொல்லாதீர்கள். எறும்பு சாபம் கடுமையானது. அதுதான் வைரஸ் இன்ஃபெக்ஷன், அல்சர், கேன்சர் இப்படி வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த, நாட்டு சர்க்கரை கலந்த ரவை அளவுக்கு எடை உள்ள உணவுகளை போட்டு எறும்புகளையும் ஆதரிக்க வேண்டும். அதனுடைய அற்புதம், வீரிய மகிமை. திரு எறும்பீஸ்வரர் பிறந்தவர்கள், திரு எறும்பீஸ்வரர் ஆலயத்தை வழிபட்டவர்கள், அங்கே பூஜித்த எறும்புகள் தான் இன்று கம்ப்யூட்டர் சிப்பில்
பெரிய விஞ்ஞானியாக, ஆராய்ச்சியாளராக, உலகமே புகழும் இந்த கைபேசி செல்போனில் புதுசாக கண்டுபிடிப்பு வருகிறது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி துறையில் சிறந்து விளங்குவதற்கு காரணம் எறும்பீஸ்வரர் ஆசி அனுகிரகத்தினால் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் படித்து விட்டேன், ஐடி படித்து விட்டேன். இனிமேல் ஐடி படித்தவர்களுக்கெல்லாம் கண் சம்பந்தமான வியாதி சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளும், முதுகு வலி, தண்டுவட வலி, உடம்பு பெருத்து ஊதிக்கொண்டே போய் கொண்டிருக்கும். உடம்புக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லை சார், நான் சாப்பிட்றது ரொம்ப குறைவு, எடை உப்பிக்கிட்டே போகுது, வீரமாங்குடிக்கு போங்க. இதை பற்றி பல முறை சொல்லி வருகின்றோம். எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் உலகம் இருக்கும், இன்னும் பல புதுசாக நவீனமயமாக விஞ்ஞானம் முன்னேறுவதாக சொல்லிக்கொண்டு, உண்கின்ற உணவு அத்தனையும் கலப்படம், ரசாயனம், தேவையற்ற வேதிப்பொருள்கள் உள்ளே புகுந்து நம்மை ஆட்டி வதைக்கும். நோய் இல்லாத வீடே இல்லை. மருத்துவ சின்ன மருத்துவமனையே வீட்டிற்குள் இருக்கிறது. விதவிதமான கலரான மாத்திரைகள், காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, இரவு ஒன்று, அவனுக்கு ஒன்று, இவங்களுக்கு ஒன்று, இப்படி எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் மருந்து. காரணம், நமது கர்ம வினையை குறைக்க வேண்டும். இப்படி வீட்டில் மங்கள ஒலிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையாவது வீட்டின் தலைவாசலை நன்றாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மாவிலையால் வீட்டில் கோமயம் கலந்து நீர் தெளிக்க வேண்டும். அதை தினமுமே செய்யுங்கள். இப்படி கிழிந்த ஆடையே தினமும் கட்டம் போட்ட கைலி கட்டுவது, கிழிந்த ஆடை, அழுக்கு துணிகளை உபயோகப்படுத்துவதை முழுமையாக நிறுத்திவிட்டு அயோத்தி ராம அவதாரத்தினுடைய சகல கோடி தெய்வமூர்த்தி காலண்டர்களை உடனே பெற்று சுகமான வாழ்க்கைக்கு வழி தேடுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.